ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிஜாம் ரிஃபானா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கேக்குனா பனானா கேக்கு. அதை தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி வரப்போகுது, எப்போல்லாம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை. சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ ஹீட் பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பனானா கேக். அதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கைவிடாமல் கிண்டணுங்க. முட்டை கிளறணும். அப்படியே வெண்ணிலா எசன்ஸ் ஒரு மூடி ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சுகரை அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதை கொட்டிக்கோங்க. நல்லா கிண்டுங்க. கொட்டிட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சுகர் போட்டாலே கட்டி கட்டியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வீடியோவில் கட்டி இருக்கிறத. அந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நல்லா கிண்டிக்கோங்க. நாங்கள் அப்படி தான் கிண்டுறோம், கட்டியே இல்லாமல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க. முட்டையும் சுகரும் வெண்ணிலா எசன்ஸ் இதையும் போட்டுருக்கோம். பேக்கிங் சோடா கொஞ்சோன்னு போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. கட்டியே இல்லாமல் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கேக் வந்து நல்லா உப்பி வரும். லைட்டாக கொஞ்சோன்னு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிப்புக்கு வந்து உப்பு சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா இனிப்பு எடுத்து கொடுக்கும். நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வந்து வாழைப்பழத்தை நாங்கள் 2 வாழைப்பழம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கிறோம். நல்லா பழுத்த வாழைப்பழம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து அரைச்சி இதில் சேர்த்துக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனானா போட்டு நல்லா கிண்டிகிட்டு இருக்கோம். அங்கே ஓவன் வேறு ஃப்ரீ ஹீட் 10 மினிட்ஸ் ஆகிட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே இதெல்லாம் செஞ்சு முடித்து அங்கே போய் ஊற்றி வைக்கணும். நல்லா கிண்டிக்கோங்க கட்டி இல்லாமல். வாழைப்பழம் எல்லாம் மிக்ஸ் ஆகணும். வந்து மைதா மாவு சலிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் வந்து இந்த மாதிரி கப்பு வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கப்பில் தான் நாங்கள் வந்து தேவையான அளவுக்கு வந்து அளந்து எடுத்துக்கிறோம். இப்போ சுகரு, மைதா மாவு எல்லாமே நாங்கள் இந்த கப்பில் தான் அளந்து எடுத்துக்கிட்டோம். நீங்களும் அதே மாதிரி இந்த கப்பு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அளந்து எடுத்துக்கோங்க. இல்லை டம்ளர் இருந்தால் அளந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், மைதா மாவு சலிக்கிறோம். நம்ம வந்து சலிச்சாதான் அது கட்டி இல்லாமல் அந்த இது கட்டி இது இருந்துச்சுன்னா மைதா மாவு அது வந்து கட்டியெல்லாம் அந்த இது சலிக்கிற நின்றும். அதனால தான் சளிச்சு சேர்த்துக்கிறோம். நீங்கள் அந்த மாதிரி சளிச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம் நல்லா கிண்டணும். ஏன்னா இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இன்ஃப்ரெஷன்லாம் நல்லா கிண்டிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எண்ணெய் ஊற்றுறோம் லைட்டாக. ஏன் இப்படி எண்ணெய் ஊற்றுறோம் அப்படின்னா, நாங்கள் நிறையா பேர் கேக் செஞ்சு எண்ணெய் ஊற்றி நாங்கள் பார்த்து இதை ஏன் ஊற்றுறோம் அப்படின்னா, நம்ம வந்து கேக் வந்து நல்லா உப்பி பெருசாக வரணும்ல. அந்த ஒரு எண்ணெய் ஊற்றினா தான் கேக் வந்து நல்லா உப்பி வரும். அதனால தான் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம். உங்களுக்கு வேணும்னா ஆயில் சேர்த்துக்கோங்க, வேணும்னா ஆயில் சேர்க்காம கூட செஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா கிண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுதான் தேவையான பொருட்கள். மற்ற எதுவுமே தேவையில்லை. வீட்டில் இருக்க கொஞ்சம் பொருட்கள் தான் தேவை. இதை வச்சு நம்ம சூப்பராக பனானா கேக் செஞ்சிடலாம்.
இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. நாங்கள் வீட்டில் இருக்க திங்ஸ்களை வச்சு தான் போட்டோம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா கிண்டிக்குவோம் கட்டி இல்லாமல். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கட்டியே இல்லாமல் நம்ம செஞ்சாச்சு, கிண்டியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வரணும் நம்ம கேக் செஞ்சேன். எப்படி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேக் வந்து ஒட்டாமல் அதில் அழகாக சூப்பராக வந்துருச்சு. நம்ம ட்ரேயரில் ஊற்றி ஓவனில் வச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேப்பர் போட்டுட்டோம், நெய் தடவிருக்கோம். இப்போ வந்து கேக்கை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் ஊற்றியாச்சு. இப்போ சாக்கோல் சிப்ஸ் மேலாக தூவி விடுவோம். இந்த மாதிரி 2 தட்டு தட்டி விட்ருக்கேன். ஓவனில் போய் வச்சிடலாம். பாருங்கள், ஓவனில் வந்து ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வைப்போம். சூடாக இருக்கும், பார்த்து வைங்க. 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். பார்ப்போம், 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். கேக் வெந்துருச்சா இப்போ பார்ப்போம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வந்து எப்படி உப்பி வந்திருக்கு. இப்போ கத்தி வச்சு குத்தி பார்ப்போம். பாருங்கள், எவ்வளோ கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தான் எண்ணெய் ஊற்றணுங்கிறது. இந்த மாதிரி உப்பி வரும் கேக்கு. இதுக்கு தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். கொஞ்சம் இது ஆறுனதுக்கப்புறம் பீஸ் போட்டு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேக் வெளியே எடுத்துட்டோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ கட் பண்ணி உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோக்கு அந்த கேக் சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கேக் சாப்பிட்டு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் ஒரு முக்கியமான இல்லை உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்போ இது உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். பாய்.